வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற எலோனா ஹோம்ஸ் 3. மில்லி பாபி பிரவுன் மற்றும் ஹென்றி கேவில் இவங்களோட காம்போவுல வெளிவந்த முந்தைய 2 பாகங்கள் சூப்பர் ஹிட். அதே மாதிரி அந்த வெற்றியை இந்த 3வது பாகம் தக்க வைக்குமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல எலோனா ஹோம்ஸ் மற்றும் லார்டு டெவ்கெஸ்புரி இவங்க 2 பேத்துக்கும் திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு உலகமே வியந்து பாக்குற எலோனாவோட அண்ணன், அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் மாயமா காணாம போறாரு. இந்த விஷயம் எலோனாவுக்கு தெரிய வருது. தன்னுடைய அண்ணன் ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ தன்னோட திருமண ஏற்பாடுகளை தள்ளி வச்சுக்கிட்டு தன்னுடைய அண்ணனை தேடுற முயற்சியில அவங்க இறங்குறாங்க. இதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து மால்டா தீவுக்கு புறப்பட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிக்கிற முயற்சியில என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, தன்னோட அண்ணனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட பெரிய பலம் மில்லி பாபி பிரவுன் தான். எலோனா ஹோம்ஸ் கதாபாத்திரத்துக்கு தன்னை தவிர யாருமே பெருசா செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத தன்னுடைய நடிப்பு மூலமா இந்த படத்துல மறுபடியும் நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. கேமரா முன்னாடி அவங்க பேசுற அந்த 4th வால் பிரேக்கிங் காமெடி படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படத்துல ஹென்றி கேவில் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. அவரோட ஸ்கிரீன் டைமிங் படத்துல குறைவாவே இருந்தாலும் அது படத்துல நல்ல இம்பாக்ட் ஃபுல்லாவே இருக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட கதைக்களம் கொஞ்சம் புதுவிதமா இருக்குது. படத்துல லண்டனை தவிர்த்து மால்டா தீவோட அழகையும் அங்க நடக்கிற சேசிங் காட்சிகளையும் படத்துல நல்ல விறுவிறுப்பாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட பின்னணி இசை இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்தோட காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும், இதெல்லாம் டாப் நாச்சா இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. ஹென்றி கேவிலோட ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்துக்கு இன்னுமே அதிக ஸ்பேஸ் இவங்க கொடுத்திருக்கலாம். மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களுக்கு முக்கியமே ட்விஸ்ட் தான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மெயின் வில்லனுக்கான ட்விஸ்ட நம்மளால முன்கூட்டியே கெஸ் பண்ண முடியுது. ஓவராலா எலோனா ஹோம்ஸ் 3 படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல 2 இடங்கள்ல லிப் லாக் முத்த காட்சிகள் வருது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.